சித்தார்த், மாதவன், நயன்தாரான்னு 3 முன்னணி நட்சத்திரங்கள் 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த கதையில் அதுக்கான ஸ்கோப் இல்லை. சித்தார்த்தும் மாதவனும் முதல்ல மீட் பண்ணுற ஒரு சீன், தென் மாதவனும் நயன்தாராவும் ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஒரு 2 சீன்ஸ். இந்த சீன்ஸ் மட்டும் இந்த ஆக்டர்ஸோடைய பொட்டன்ஷியல் என்ன, அதை வச்சு இது என்ன மாதிரியான படமாக வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத லைட்டாக ஹிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆர்குமெண்ட் சீனில் மேடியை விட நயன்தாரா கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ண மாதிரியும் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான மேக்கப்பை கெட்டப்பை நயன்தாரா மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த கதைக்குமே கூட அவங்க எல்லா சீன்லையும் பெர்ஃபெக்டான ஒரு லுக்கில் இருந்திருக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. மேடி முதல் பாதியில் ரொம்ப காமன் கம்போஸ்டாகவும், 2வது பாதியில் கொஞ்சம் அந்த ஷைத்தான் மோட்லையும் நடிச்சிருக்காரு. ரைட்டிங்காக அது அவ்வளவு கன்வின்சிங்காக இல்லைங்கிறதுனால அவர் நடிப்பில் காட்டின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ராகுல் டிராவிட் மாதிரியான கேரக்டர்னு சித்தார்த் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்குன்னு இவ்வளவு ஸ்டோயிக்கான மோடில் இருந்திருக்க வேணாம். சித்தார்த் கிட்டே இருந்து இப்படி ஒரு இன்எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சித்தார்த் ஒய்ஃப் கேரக்டரில் மீரா ஜாஸ்மின் கேமியோ மாதிரி தான் வந்து போகிறாங்க. அவங்க நடிப்புக்காக ஒரே ஒரு சீன் சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காங்க, அவ்வளவே.